அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர இந்த வெயிட் லாஸ் மிஷன் இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் 1 நம்ம வெயிட் லாஸ் மிஷனில் இருக்கிற ஸ்டெப் 1 ஆகிய இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் பிஎம்ஐ கால்குலேஷன் பண்ணி நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தீங்க, வாட்ஸ்அப் நம்பருக்கும் அமைச்சிருந்தீங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்புக்குள்ள நம்ம போக போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 ஸ்டெப்ஸ் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. அந்த 3 ஸ்டெப்ஸில் 2வது ஸ்டெப்ஸ் ஆகிய டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கால்குலேஷன் சொல்லுவோம். இது எப்படி பண்ணணும், இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத 2வது ஸ்டெப்பு. ஸோ இதை நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்ப்போம் வாங்க. ஸோ நம்மளுடைய இந்த மிஷனில் இருக்கிற 3 முக்கியமான ஸ்டெப்ஸில் ஸ்டெப் 1 ஆல்ரெடி நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுதான் பேசிக் ஸ்டெப்பு. அது இல்லாமல் நம்ம நினைச்ச மாதிரி வெயிட் லாஸ் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ நிறைய பேர் அது பண்ணிட்டு அதுக்கான வீடியோஸும் ரிப்ளையும் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2, அதாவது டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கால்குலேஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி பாடி மாஸ் இண்டெக்ஸ் கால்குலேஷன் ரொம்ப முக்கியமோ, அதே போல் இந்த டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் கால்குலேட் பண்ணாதான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் எவ்வளோ நம்ம ஃபர்தராக அதை குறைக்கலாம், நம்ம உடம்புக்கு எதுவும் பாதிப்பு வராமல் எவ்வளோ அந்த இன்டேக்கை குறைக்கலாம், அதே போல் எவ்வளோ நம்ம எக்ஸசைஸ் மூலம் கரைக்க ஆரம்பிக்கணும் நம்ம நினைச்சத டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இது ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது ஜஸ்ட் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது காம்பினேஷன் ஆஃப் 2 ஃபேக்டர்ஸ் சொல்லணும்னு. பிஎம்ஆர், அதாவது பேசல் மெட்டபாலிக் ரேட் ப்ளஸ் எக்ஸ்பெண்டட் எனர்ஜி. ஸோ பிஎம்ஆர் அப்படின்னா என்ன, நம்ம ஒன்றுமே செய்யாமல் வீட்டில் ஜஸ்ட் லைக் தட் ஒரு 24 hours உட்காந்துருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி தான் கேலரின்னு சொல்கிறோம். ஏன் தேவை, நம்ம ஜஸ்ட் லைக் தட் உட்காந்துருந்தாலும் நம்ம மூச்சு இழுக்கிறதுக்கு நெஞ்சில் இருக்கிற தசைகள் வேலை செய்யணும். அதே போல் இருதயம் கண்டினியூஸாக துடிச்சிட்டு இருக்கு, குடல்கள் அசைவு ஏற்பட்டு இருக்கு, உள்ள இருக்கிற உணவுப் பொருட்களை புஷ் பண்ணுது, செல்களில் நிறைய இந்த என்சைம் ரியாக்ஷன்ஸ், நிறைய டிரான்ஸ்போர்ட்ஸ் சொல்றதெல்லாம் நடக்குது. ஸோ ஜஸ்ட் லைக் நம்ம வீட்டில் ஒரு சேர் போட்டு 24 hours ஒரே இடத்துல அசைவே இல்லாமல் உட்காந்துருந்தாலும் கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு கேலரிஸ் வேணும். இந்த பேசிக்காக உடல் சீராக வேலை செய்யறதுக்கு தேவையான எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த பிஎம்ஆர், பேசல் மெட்டபாலிக் ரேட்னு சொல்லுவோம். ஸோ இது பிளஸ் எக்ஸ்பெண்டட் எனர்ஜி. நம்ம இது இல்லாமல் என்னென்ன பண்ணுறோம், எந்திரிக்கிறோம், நடக்கிறோம், பெட்ரூம் போகிறோம், ஒர்க்குக்கு போகிறோம், வண்டி ஓட்டுறோம், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம செய்கிற வேலைகள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு செட் ஆஃப் எனர்ஜி வேணும், இல்லை கலோரிஸ் வேணும். இதுதான் எக்ஸ்பெண்டட் எனர்ஜி. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 24 hours, இன்னைக்கு மார்னிங் 7 மணிலேருந்து அடுத்த நாள் மார்னிங் 7 மணி வரைக்கும் நமக்கு தேவைப்படுற எனர்ஜி இது 2 தான். இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட் பிளஸ் எக்ஸ்பெண்டட் எனர்ஜி, இது 2உடைய இந்த கூட்டு, இந்த டோட்டல் தான் நம்ம என்ன சொல்றோம்னா டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் சொல்றோம். இது நமக்கு தெரிஞ்சுனாவே எவ்வளோ எனர்ஜி நமக்கு ஆக்சுவலா தேவை, நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு இருக்கோம் நமக்கே தெரியாம, இல்லை ஏற்கனவே எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டது எப்படி நம்ம குறைக்க ஆரம்பிக்க போறோம் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட். இதை கண்டுபிடிச்சிட்டு ஆக்டிவிட்டி ஃபேக்டர் ஒன்று இருக்கு, அதை நான் சொல்றேன். இது 2த்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க, பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கிடைச்சிடும். நம்மளுடைய ஸ்டெப் 2 நம்ம ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட் பார்த்தீங்கன்னா செக்ஸ் வைஸ் டிஃபரன்ஸ், அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேறு. ஆண்களுக்கு ஜென்ரலாகவே இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட் அதிகமாக இருக்கும். அதுக்கு ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று மசில் மாஸ், தசைகள் ஜென்ஸுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த பாடி கான்ட்ரன்ஸ் சொல்லுவோம், உடம்புடைய சைஸும் அதிகமாக இருக்கும். இது போன்ற காரணங்கள் பிளஸ் ஹார்மோனல் ஃபேக்டர்ஸும் இருக்கு. இந்த 3 காரணங்களால ஜென்ரலாகவே மென்னுக்கு அதாவது ஆண்களுக்கு பேசல் மெட்டபாலிக் ரேட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அந்த ரீசனால பேசல் மெட்டபாலிக் ரேட் கால்குலேஷன் மட்டும் 2 ஃபார்முலா இருக்கு. நமக்கு பிஎம்ஐ அப்படி கிடையாது, ஒரே ஃபார்முலா தான். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரே ஃபார்முலா தான். ஆனால் இந்த பிஎம்ஆர் பேசல் மெட்டபாலிக் ரேட்டுக்கு 2 செக்ஸுக்கும் வேற வேற ஃபார்முலா இருக்கு. ஸோ இந்த பிஎம்ஆர் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க ஆணா இருந்தால் 10 × weight in kilogram plus 6.25 into height in centimeter minus 5 into age in years, லாஸ்டா அது கூட 5 கூட்டிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் ஒன்று மெயினாக என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டெப் 1ல பிஎம்ஐ கால்குலேஷன் பண்ணும்போது வெயிட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருப்போம். அங்கே ஹைட்டை மீட்டரில் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்டை சென்டிமீட்டரில் தான் யூஸ் பண்ணுவோம். அது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ உதாரணத்துக்கு ஒரு ஆண், அவருடைய வெயிட் 70 kilogram இருக்கு, அவருடைய ஹைட் உதாரணத்துக்கு 175 சென்டிமீட்டர் இருக்கு, வயது பார்த்தீங்கன்னா 30 இருக்கு அப்படின்னா 10 × 10 பிளஸ் 6.25 into 175 போட்டுக்கோங்க. அதில் வர்ற வேல்யூஸ் மைனஸ் 5 கழிச்சுக்கோங்க இன்ட்டு 30. ஏன்னா ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 years, 30 + 5. இது 3 நீங்கள் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா இந்த
பேசல் மெட்டபாலிக் ரேட் இது அப்ராக்சிமேட்டா பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1600 கிலோ கேலரிஸ் வரும். ஸோ இப்படி தான் உங்களுடைய பிஎம்ஆரை கால்குலேட் பண்ணும். அதே நீங்கள் வந்து உமன் அதாவது பெண்ணாக இருந்தால் 10 இன்ட்டு வெயிட் இன் கேஜி அதே தான், அந்த மாற்றம் கிடையாது. ப்ளஸ் 6.25 இன்ட்டு ஹைட் இன் சென்டிமீட்டர் -5 இதுவும் அதே தான். இந்த லாஸ்ட்டில் மட்டும் மாறும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட் இன் இயர்ஸ் ப்ளஸ் 5 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட் இன் இயர்ஸ் -161 வரும். ஸோ நீங்கள் ஆணா பெண்ணா அப்படின்றத வச்சு உங்களுடைய பாடி பேசல் மெட்டபாலிக் ரேட்டை கால்குலேட் பண்ணுங்க. இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட் தான் ஸ்டெப் 1. இதை நீங்கள் கண்டுபிடிச்ச அப்புறம் தான் ஸ்டெப் 2 போக முடியும். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணாதான் இந்த டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ பிஎம்ஆர் இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட்டை கால்குலேட் பண்ணிட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஆக்டிவிட்டி ஃபேக்டர்னா நம்முடைய வேலை செய்யும் தன்மை, நம்ம ரொட்டீனாக எக்ஸசைஸ் பண்ணுறோமா இல்லையா, இதெல்லாம் வச்சு ஆக்டிவிட்டி ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று நம்ம கால்குலேட் பண்ணோம். அதை ரெண்டும் பெருக்குனா தான் நமக்கு வந்து இந்த டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கிடைக்கும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி ஃபேக்டர் 5 பிரிப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா செடன்ட்ரி, லைட் ஆக்டிவ், மாடரேட்லி ஆக்டிவ், வெரி ஆக்டிவ், எக்ஸ்ட்ரா ஆக்டிவ். ஸோ நீங்கள் என்ன ஜாப்ல இருக்கீங்க, இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐடி ஜாப்ல இருக்கீங்க, எக்ஸசைஸ் சுத்தமாக செய்கிறதே கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஜாபுக்கு வரோம், வீட்டுக்கு வரோம், வீட்லேயும் வந்து நம்ம வந்து மெய்டு வச்சிருக்கோம். ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம த்ரூ ஃபுல் டே வந்து சிஸ்டமில் உட்காந்து தான் வேலை செய்யணும் அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எய்தர் செடன்ட்ரி இல்லை லைட் ஆக்டிவ் கேட்டகரியில் நம்ம வரும். இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று நம்ம வச்சுக்கலாம். இல்லை நம்ம வந்து லைக் ஐடி ஜாப் தான், ஸ்டில் வீக்லி ஒரு 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் ஆகுது மைல்டாக ஒரு வாக்கிங் போவோம், இல்லை எக்ஸசைஸ் செய்வோம், இல்லை வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிற ஒர்க்கும் நம்ம செய்வோம் அப்படின்னா நம்ம வந்து மாடரேட்லி ஆக்டிவ் கேட்டகரியில் நம்மளை வச்சுக்கலாம். இல்லை நம்ம வந்து ஃபிசிக்கலாக நம்ம ஒர்க் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக இருக்கும், இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு கோச்சாக இருக்கும், இல்லை நம்ம ரொட்டீன் ஜாப் தான் பட் வீக்லி பார்த்தீங்கன்னா 5 to 6 days வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் செய்கிறோம். இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நம்மளை வந்து வெரி ஆக்டிவ் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேனுவல் லேபர் சொல்லுவோம். ஒரு சில பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருப்பாங்க, த்ரூ அவுட் த டே வந்து ஏதாச்சும் வெயிட் லிஃப்ட் பண்ணுவாங்க, இல்லை ரெகுலராக வந்து நல்லா ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ்லாம் செய்வாங்க. இந்த மாதிரி இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆக்டிவ் வைக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய ஜாப், நீங்கள் செய்கிற வேலை ப்ளஸ் வீட்டுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோமா இல்லையா, இந்த 3 ஃபேக்டரை வச்சு இதில் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்றத நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு அதில் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அதில் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன ஜாப் செய்கிறீங்க, கரண்ட்டாக ஒரு வாரத்தில் எத்தனை நாள் எக்ஸசைஸ் செய்கிறீங்க, இல்லை எக்ஸசைஸ் செய்கிறதே கிடையாது, அதே போல் வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிற ஒர்க்லாம் நீங்கள் பண்ணிக்கிறீங்களா, இல்லை ஏதாச்சும் மெய்டு வச்சு நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, இந்த 3த்தையும் சொன்னீங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கும் போது என்ன பார்க்கணும்னா ஆக்டிவிட்டி ஃபேக்டர். ஸோ பிஎம்ஆர் அதாவது பேசல் மெட்டபாலிக் ரேட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி கால்குலேட் பண்ணணுன்ட்டு. அடுத்தது ஆக்டிவிட்டி ஃபேக்டர். இந்த 5 கேட்டகரியில் எதில் நீங்கள் வரீங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த போல் அங்கே என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் அங்கே போட்டுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஎம்ஆர் வந்து 1500 அப்படின்னு வருதுன்னா நீங்கள் வந்து செடன்டரி கேட்டகரியில் இருக்கீங்கன்னா இன்ட்டு 1.2 இதனுடைய ரிசல்ட் தான் இந்த டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் 2ல டோட்டல் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கால்குலேட் பண்ணணும். ஸோ அது 2 ஃபேக்டர் வச்சு கால்குலேட் பண்ணணும். ஒன்று பிஎம்ஆர், ரெண்டாவது ஆக்டிவிட்டி ஃபேக்டர். பிஎம்ஆர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்ஸுக்கு வேற ஃபார்முலா, லேடிஸ்க்கு வேற ஃபார்முலா. அந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதில் நம்ம சொன்ன ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் போட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு பிஎம்ஆர் கிடைச்சிடும். ரெண்டாவது உங்களுடைய நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, எக்ஸசைஸ் செய்கிறீங்களா இல்லையா, ஏற்கனவே வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் ஒர்க் நீங்கள் செய்கிறீங்களா, இல்லை மெய்டு வச்சு பார்த்துக்கிறீங்களா, இதெல்லாம் வச்சு உங்களுடைய ஆக்டிவிட்டி ஃபேக்டரை நீங்கள் டிசைட் பண்ணி அதுக்கான வேல்யூஸ் கண்டுபிடிச்சி அதை இங்கே போட்டுக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து மல்டிப்ளை பண்ணால் உங்களோட டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கிடைச்சிரும். நம்முடைய ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். கமெண்ட்ஸில் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2லாம் யார் முடிச்சிருக்கீங்க, அதில் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னு கமெண்ட்ஸ்லையோ இல்லை வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம், அதில் போடுங்க, ரிப்ளை பண்ணுறோம். இல்லை இந்த ஆக்டிவிட்டி ஃபேக்டரை வந்து என்னால் கரெக்டாக டிசைட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன ஜாப் செய்கிறீங்க, எக்ஸசைஸ் செய்கிறீங்களா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க. உங்களுடைய கேட்டகரியை நாங்கள் பிரித்து கொடுக்குறோம். அதை வச்சு TDEE டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கால்குலேட் பண்ணலாம். இது ரெண்டும் கால்குலேட் பண்ணோம்னா நம்முடைய முக்கியமான ஸ்டெப்ஸான இந்த பர்னிங் த ஃபேட் அண்ட் ரெடியூசிங் த வெயிட் அதுக்குள்ள நம்ம போக ஆரம்பிக்கலாம். நன்றி, வணக்கம்.